வணக்கம் நண்பர்களே, ராணிப்பேட்டை குமார். இது டிவிஎஸ் என்ட்ராக். ஸோ என்ஜின் ஒர்க் நடக்குது. இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, இந்த டிப் இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து என்ட்ராக்கில் வந்து ஹெட்டில் வர பின்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேக்கர் பின் 2 பின்னும் இந்த போல்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இதுக்கு ஜூபிட்டர் 110, ஜூபிட்டர் 110cc, ஜஸ்ட்டு, XL100 மூணுத்துக்குமே இந்த வந்து பின் மாற்றிருக்காங்க. இந்த நான் பார்ட் நம்பர் போடுறேன் அதை வச்சு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இது பண்ணும்போது நீங்கள் ஆல் ஓவர் சர்வீஸ் வந்தால் கூட இந்த ரேக்கர் பின்னை கழட்டி மாற்ற சொல்லிடுறாங்க சர்வீஸ் இன்ஜினியரில். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பின்னை மாற்றிட்டீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். இந்த XL100லாம் வந்து ஹெட்டு போயிடும். ஸோ அது வந்து ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டாட் இருக்கும். ஸோ ஒரு காடி மாதிரி இருக்குது இந்த போல்டில். கொஞ்சம் டீப்பாக வீடியோவில் தெரியுதுன்னு தெரியுது. இதில் பாருங்கள், இந்த காடி மாதிரி இருக்குது. ஸோ 2 போல்டு அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து எல்லாமே ஓரலாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக பின்னு மாற்றியாச்சு. உள்ள வர போல்டும் பின்னும் இந்த போல்டு மாற்றியாச்சு. ஹெட்டில் வர என்ட்ராக், ஜூபிட்டர் 110, XL100 இந்த வண்டிங்களுக்கு வந்து ஒரே பின் தான் பார்ட் நம்பர் வருது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போடும்போது அந்த பின் பார்ட் நம்பர் வந்து வாங்கி போட்டோன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்றது வந்து டிவிஎஸ் கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன தகவல் தான் நண்பர்களே. தேங்க்யூ.